செந்தில் கிட்ட என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? சொல்லுங்க. பாப்பாவுக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சிருக்கு சார். இந்தாங்க சார். கங்க்ராட்ஸ்மா. நீங்க இல்லனா இதுக்கு சாத்தியமே இல்லைங்க ஐயா. புள்ளைய படிக்க வைக்க முடியாம நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த புள்ளையோட படிப்பை பாதியிலே நிப்பாட்டி வேலைக்கு அனுப்பணும். வேலைக்கெல்லாம் அனுப்பாதீங்க, படிப்பு செலவை நான் பாத்துக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தீங்க. அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதிய இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்துறதுனாலதான் அது நல்லா படிச்சு மார்க் எடுத்துச்சு. இன்னைக்கு இம்புட்டு பெரிய படிப்பு படிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க எங்க எல்லாரையும் தலை நிமிர வச்சிட்டீங்க ஐயா. இருக்கட்டும்மா. ஃப்ரீ சீட் கிடைச்சிருந்தாலும் சில தேவைகள் இருக்கும். எந்த உதவி தேவைப்பட்டாலும் உடனே செந்தில் கால் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். உங்களால தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு. எல்லாம் உங்க ஹார்ட் ஒர்க்னால தான். நல்லா படிச்சு டாக்டர் ஆகி நல்ல பேர் எடுக்கணும். படிப்பு வேலை ரெண்டுத்துலயும் சின்சியாரிட்டி ரொம்ப முக்கியம். கண்டிப்பா உங்களை பெருமைப்படுத்துற மாதிரி நடந்துப்பேன் சார். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். நாங்க புறப்படுறோம் ஐயா. வரேன் சார். வரேன் சார். வரோம் ஐயா. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல ராகவ். ஒரு பக்கம் ரொம்ப டஃப்பா இருக்க, இன்னொரு பக்கம் ரொம்ப சாஃப்டா இருக்க. இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா அவங்க லைஃப்ல பெரிய அச்சீவ்மெண்டா ஃபீல் பண்ற ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான் போல. நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க ராகவ். உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல லாவண்யா. என்னோட அம்மா சின்ன வயசுல அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, படிப்பு தான் இங்க ரொம்ப முக்கியம். அது கொடுக்கிற தன்னம்பிக்கைய இந்த உலகத்துல வேற எந்த சக்தியாலையும் கொடுக்க முடியாதுன்னு அவங்க மட்டும் இல்ல, என் பாட்டியும் அடிக்கடி சொல்லுவாங்க. படிப்புன்னு யாராவது வந்து உதவி கேட்டா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நம்ம செலவு பண்றதையோ இல்ல ஒருவேளை சாப்பாட்டையோ நாம ஸ்கிப் பண்ணிட்டு உதவி செய்யற மனப்பான்மை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஒன் மோர் திங், படிப்புக்காக நம்ம செய்யற சின்ன உதவி கூட ஒரு குடும்பத்தோட எதிர்காலமா மாறும்னு சொல்லுவாங்க. அது என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது.